தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 வழங்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த டேனியல் என்பவர் அனைவருக்கும் பொங்கல் பரிசு வழங்குவதை எதிர்த்து தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர். விசாரணையின் போது எந்த நோக்கத்திற்காக பணக்காரர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது? கட்சி பணம் என்றால் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். அரசின் நிதி என்பதால் தான் கேள்வி கேட்கிறோம். அரசின் நிதி என்றால் கேள்வி எழத்தான் செய்யும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று அரசு வழக்கறிஞர் கூறியதற்கு அரசின் கொள்கை முடிவு தவறாக இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் தலையிடும் என்று நீதிபதிகள் பதிலடி கொடுத்தனர். பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 1000 யாருக்கெல்லாம் போய் சேர வேண்டும் என்பதை வகைப்படுத்திய பிறகே இத்திட்டத்தை செயல்படுத்தி இருக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசு தொகை வழங்க வேண்டும். வறுமை கோட்டுக்கு மேல் இருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்க தடை விதிப்பதாகவும் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பை அனைவருக்கும் வழங்கலாம் என்றும் உத்தரவிட்டுள்ளனர். பொங்கல் பரிசு தொகை மற்றும் தொகுப்புகளை வழங்கும் திட்டம் திங்கள் முதல் தமிழகம் முழுவதும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் நடந்து வரும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வாறு ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளனர். இந்த உத்தரவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நீங்க பொங்கல் பரிசு ரூபாய் 1000 ஏற்கனவே வாங்கியிருக்கீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.